பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 43வது அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமேன். நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உருவாக்கினவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை பெயர் சொல்லி அழைச்சிருக்காரு. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில், பாவமான இந்த உலகத்திலிருந்து நம்மளை பிரித்து எடுத்திருக்காரு. நம்மளை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு. நம்ம தண்ணீரை கடந்தாலும் அந்த தண்ணீர் நம்மளை மூழ்கடிக்காது. ஆறுகளை கடக்கும்போதும் அவைகள் நம்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தர் நம்ம கூட எப்பவும் இருந்து நம்ம பாதுகாக்கிறவராக இருக்கார். நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன். அவர் நம்மை எப்போதுமே முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினியிலே தூக்கி போடப்பட்ட போது கர்த்தர் 4வது நபராக அவர்களோடு உலாவிக் கொண்டு இருந்தார். அந்த முடி கூட கருகி போகலை. அவங்க ஃப்ரீயாக நடந்து போனாங்க. அக்னியில் எந்த ஒரு சேதமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நம்ம எந்த சேதமும், அக்னியில் நடந்தாலும், நம்ம ஆறுகளை கடந்தாலும் நமக்கு எந்த சேதமும் ஏற்படாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையிலும் கூட தகப்பனே, அப்பா, எங்களை உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி 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 தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இடம் முழுவதையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பாடல் வேலையை, செய்தி வேலையை நீரே பொறுப்பெடுத்து கொள்வீராக அப்பா. நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. செய்தி கொடுக்கிற தாசனை மறைத்து தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 அப்பா. ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக தகப்பனே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, எங்களை ஒரு விசை நீர் கழுவி சுத்திகரியும் அப்பா. எங்களிடத்தில் இருக்கிறதான குற்றம் குறைகளை தேவரீர் தயவாய் மன்னிக்கும்படியாக எங்களை உம்முடைய பொற்பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பலிபீடத்திலே எங்களை படைக்கிற ராஜா, நீரே பொறுப்பெடுத்து எங்களை நடத்துவீராக தகப்பனே. அப்பா, உம்முடைய விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை கழுவும் அப்பா. எங்களை சுத்திகரியும் தகப்பனே. அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவையிலே செய்து
முடித்திருக்கிறீரே தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன். ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மாள் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் எதுவுமே இல்லை தகப்பனே. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. முற்றிலுமாய் எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் தகப்பனே, எங்களோடு கூட பிரயாணித்தவர்கள் எத்தனையோ பேர் அப்பா இந்த நாளிலே காணாமல் போய்விட்டார்கள் தகப்பனே. ஆனாலும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக, உம்மை புகழும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணி போல காத்து வருகிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொன்ன வசனத்தின்படியாக அப்பா அந்த ஓய்வு நாளிலும் தகப்பனே உம்மை ஆராதிக்க, உம்மை புகழ்ந்து பாட, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே. அப்பா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா. துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் அப்பா எடுக்கிறோம் தகப்பனே. நன்றி 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 ஏசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. மீதியான வேலை நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக தகப்பனே. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி பாடல் பாடுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன், ஹalleluya. ராஜாதி ராஜன், கத்தாதி கத்தர், உன்னதமான தேவன், ஹalleluya. நம்முடைய அடைக்கலமும் கேடகமும் நம்முடைய கண்மலையும், ஹalleluya ஹalleluya. நன்றி 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 இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஹalleluya ஹalleluya. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஹalleluya. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா. ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. Thank you. ஜீவன
யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹalleluya. நாம் அனைவரும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹalleluya. Thank you Jesus. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்யும் போது நமக்குள் சமாதானம், சந்தோஷம். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. ஹalleluya, ஹalleluya. நிரப்பும் ஆவியானவரே, எங்களை நிரப்பும். வறண்ட நிலத்தில் ஆறுகளையும், ஹalleluya, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் ஊற்றுகிற தேவன். ஹalleluya, நம்மை நிரப்புகிறார். ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. Thank you Lord. எங்கள் துணையாளரே, எங்களை தேற்றும் தெய்வமே, ஹalleluya, உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஹalleluya. கர்த்தரை நோக்கி பார்ப்போம், அவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்ப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே,
ஆண்டவரே எங்களுக்கு ஆற்றல் கொடுக்கிறவரே, எங்களை கனிதரும் மரமாக மாற்றுகிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக ராஜா. எங்களை ஆட்கொள்வீராக தகப்பனே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை என் தேவனாகிய கர்த்தரே, உம்முடைய ஆவியானவர் ஆட்கொள்ளும்படிக்கு எங்களை நம்ம விட்டு கொடுக்கிறோம். இந்த வேளையில விட்டு கொடுக்கிறோம். எங்களை நிரப்புவீராக ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, எங்களை ஆட்கொள்வீராக. ஹல்லேலூயா. உம்முடைய பலன் எங்களிடத்திலே கடந்து வருவதாக. நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இந்த நேரத்துல விட்டு கொடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, ஓ ஆவியானவரே, நான் தருகிறேன். ஆவியானவரே, என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என்னை ஆளுகை செய்யுங்க ராஜா. ஆமென். ஆளுகை செய்யுங்கப்பா, எங்களை ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி, நன்றி இயேசுவே. ஆமென். ஆளுகை செய்வீராக. எங்களை ஆளுகை செய்வீராக. ஆமென். ஆமென். உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களிடத்திலே இல்லாதபடிக்கு நீர் எங்களை எல்லாம் ஆளுகை எழுந்து நின்று செய்வீராக. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆவியானவரே, எல்லாம் எழுந்து நின்று நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாம் எழுந்து நின்று Hallelujah. Hallelujah. நன்றி ராஜா, Thank you, நன்றி ராஜா. Jesus. தேவ பிரசன்னம் Hallelujah. இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி ராஜா, Hallelujah. நன்றி ராஜா. Thank you, நன்றியோடு உம்மை Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. எங்களை ஆளுகை தேவ பிரசன்னம், செய்வீராக. தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி, ஹல்லேலூயா, நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கிற தேவனுடைய பரிசுத்த அக்கினி நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஹalleluya, hallelujah. ரீபா பாபா சந்தர பல துரிக்கர பலவ. Hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. நம்முடைய விலையேற பெற்ற ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே. ஒருவரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. நன்றி ராஜா. கிருபாதார பலி, ஹalleluya. இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய கிருபாதார பலி அவர். நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை, பாவமில்லாத பரிசுத்த ரத்தத்தை சிந்தினார். ஹalleluya. அவரிடத்தில் பாவம் இல்லை. கணுக்காலே நான் நின்னுகிட்டு இருக்கிறேன். கணுக்கால் அளவுல நின்னுகிட்டு இருக்கிறேன். முழங்கால் அளவுக்கு போணும். ஹalleluya. முழங்கால் அளவுல இருப்பேன்னு சொன்னா இடுப்பு அளவுக்கு நான் Thank you, Jesus. நான் இடுப்பு அளவுல இருக்கிறேன். நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். ஆமென். நான் நீந்தி அவருக்குள்ளே மூழ்கணும். ஹalleluya, ஹalleluya. நான் நீந்தி அவருக்குள்ளே மூழ்கணும். Thank you, Jesus. அவருக்குள்ள மூழ்க. ஹalleluya. நான் உயிர் அடைகிறேன். ஆமென். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். என் பலவீனங்கள் மாறுகிறது. ஆமென். கட்டுகள் அறுந்து விழுகிறது. ஆமென். Thank you, Lord. Thank you. நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். இந்த நேரத்திலே கர்த்தருடைய பலன் நமக்குள் கடந்து வந்து ஆவியானவருக்குள்ளே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் ஒரு மூழ்கிற நேரமா இருக்கு. நாளில் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி
நன்றி you, ராஜா. Jesus. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், Thank you, Lord. Thank you, ஸ்தோத்திரம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் Amen. கர்த்தரை பொன்னலை வீட்டுல துதித்து, பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை ஹalleluya, சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை Amen. நோக்கி பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பார்ப்போம். பொழுது Thank you, Jesus. பரிசுத்த ரபா ஆவியானவர் ஷக்கரபா. எங்கள் முழு Yes, இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கர்த்தரை புகழ்ந்தாங்க என்ற வேதனை வாசிக்கிறோம். நீர் நல்லவர். Thank you, ஹalleluya, நீர் Thank you. உண்மையா போதுமானவர். ஆராதிக்கணும் கர்த்தருடைய Amen. ஆவியானவர். உம்மை கர்த்தருடைய ஆராதிக்க ஆளுகை நாங்கள் நமக்கு கூடி வேணும். வந்திருக்கிறோம் ஆவியானவருடைய அந்த தகப்பனே. ஆளுகை நமக்கு வேணும். Amen. இல்லைன்னா நம்ம உண்மையா ஆராதிக்க முடியாது. வெறுமன மாம்சத்துல நான் பாட்டு பாடிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிருவோம். Amen. நன்றி அப்பா. உண்மையுள்ள ஆராதனையில தான் நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் நடக்குது. Amen. Amen. உண்மையுள்ள ஒரு ஆராதனை தான் இடங்களை அசைக்குது, வாழ்க்கையை அசைக்குது. ஆமென். Thank you, Jesus. இயேசுவே, எங்களை ஒப்புக் அப்பா, கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம், இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. Amen. ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய எல்லாம் அறிக்கை கரத்திலே இடுங்க. எங்களை எல்லாரும் ஒப்புக் அறிக்கை இடுங்க. கொடுக்கிறோம். நான் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உங்கள் வாயில நீங்கள் அறிக்கை இடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீரே ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிறோம். Thank you, Jesus. நம்ம மால பாஷையில நாங்க ஆராதிக்கிறோம். Amen. நீந்தி நீந்தி மூழ்கி 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 ஆராதிக்கணும் ஆண்டவரே. Amen. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Thank you, Jesus. நன்றி இயேசுவே, அப்பா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. பரிசுத்த ஆவியானவரே, Amen. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, Hallelujah. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் நன்றியோடு நாங்கள் கொடுக்கிறோம். ஆராதிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. நீரே எங்களை நடத்துவீராக அப்பா. ஓ ஹalleluya. பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. Thank you, Hallelujah. Jesus. Thank you, Lord. Thank you. நன்றி இயேசுவே. Thank you, Lord. உமக்கு நன்றி நன்றி அப்பா. நன்றி நன்றி தேவ அப்பா. Thank you, Lord. உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. Thank you, Father. We worship. Hallelujah. Hallelujah. ஆவியானவருடைய அசைவாடுதல் Thank you, Jesus. இடத்திலே நிறைவாய் காணப்படும். ஒரு Thank அஷக்கரம். உமக்கு நன்றி. you, Thank you, Jesus. Thank you, Jesus. ஓ பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி. Amen. நன்றி நன்றி அப்பா. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. நன்றி ராஜா. நன்றி ராஜா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. அஷக்கரம். நன்றியோடு ஸ்தோத்திரம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல,
பரிசுத்த நீர் அப்பா. நீர் என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, நீர் என்னை ஆட்கொள்ளும் அப்பா. நீர் ஆளுகை செய்யும் அப்பா. நீரே ஆளுகை செய்யும் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஷெக்கீனா மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் அன்று இறங்கின ஷெக்கீனா மகிமை இன்று நம் மத்தியிலே, ஹalleluya, கர்த்தருடைய மகிமை நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது, நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் பேச்சில, எல்லா ஆவியில நிரம்பி, எல்லா ஆவியில நிரம்பி தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்மளுடைய இருதயத்துல, நம்ம உயிரில கலந்திருக்கிற இயேசு என் நினைவுல, என் நடத்தையில, என் உசுரில உயர்த்துகிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். ஹalleluya, நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் பராக்கிரமமுள்ள கர்த்தர், நீர் சேனைகளின் கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. அன்பின் ஆவியானவரே, எங்களை நிரப்புவீராக, எங்கள் பலவீனங்களை எல்லாம் எடுத்து போடுவீராக. ஹalleluya, எங்கள் சுகவீனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். ஹalleluya, ரீபா பாபா சந்தரபல ரிக்கரபல ரிக்கரபல. ஹalleluya, கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்திலே என்னை படைக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க அப்பா. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. அன்பின் ஆவியானவரே, இயேசுவே, நீரே எங்களை நடத்துவீராக, பொறுப்பெடுத்து நடத்துவீராக தகப்பனே. என்னை ஆளும் பரிசுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம், நன்றி உம்முடைய பலிபீடத்திலே எங்களை படைக்கிறோம் சுவாமி. ஹalleluya. மகிமையின் மேகம் உம்மை போல எங்களை நேசிக்க யாருமே இல்லை. ஹalleluya. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து செல்வது போல நீர் உம்முடைய தோள்களிலே எங்களை இன்மட்டுமாய் சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர். ஹalleluya. மகிமையின் மேகம். Thank you Jesus. Yes Lord. Hallelujah. தாய் தன் பிள்ளையை தேற்றுகிறது போல நீர் எங்களை தேற்றுகிறீர். Hallelujah. விலகாத மேகம் நீர்,
முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சொல்லுமா, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ. நம்மை விட்டு விலகாத தெய்வம், செல்லும் மேகம் நீ. நமக்கு முன் சென்று நம்மை வழி நடத்துகிற தெய்வம். ஹalleluya. Thank you பகலில் Jesus. மேகமாய், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் ஆமென். என்னை விட்டு விலகாத, ஆமென். நம்மை விட்டு விலகாத. ஹalleluya. அவர் நமக்குள்ளே தங்கி நம்மோடு உள்ளார். ஆமென். அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நம்முடைய தேவன். ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தவர். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. பூராவாலா ஷாஹாதாரா. ரீபா பாபா சந்தா. என்னை இன்னும் நிரப்பும். ஹalleluya. நம்முடைய ஏக்கம் அதுவா இன்னைக்கு இருக்கட்டும். நன்றி. அவருடைய பிரசன்னத்துல என்னை இன்னும் நிரப்பும். எஸ், இன்னைக்கு நான் உயிரடையும்படி, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையும்படி. ஊராபாலா கராபாலா துரி ஷபலகதரபா. ஓரி கராபாலா துரி ஷகதரதி அந்தரபா. ஓரி பரகதரா உலர்ந்த ஷகதரபா. எலும்புகள் உயிர் அடைந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. 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 நம்மிடத்திலே உலர்ந்து போய் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வந்திருக்கிற ஒன்று ஹalleluya. ஓரி ஷகதரா கரபலதுரி கரபல உயிரடைய செய்யும்படி கர்த்தருடைய ரூவா காற்று, ஆமென். கர்த்தருடைய ரூவா காற்று, கர்த்தருடைய ரூவா காற்று நம்மிடத்திலே கடந்து வருகிறது. ஹalleluya. ரிபா பாபா சந்தர பலபல Thank you Jesus. உன்னை உருவாக்குகிற ரூவா காற்று, Hallelujah. உன்னை விடுவிக்கிற ரூவா காற்று, Amen. உன்னை பலப்படுத்துகிற ரூவா ரூவா காற்று, காற்று. ஓ, காலூன்றி Hallelujah. நிற்க செய்யும்படிக்கு ஓ Amen. மேல் ரூவா காற்று வீசிக் கொண்டிருக்கிறது. Amen. ஓ ரிஷஹதரவா. Hallelujah. மண்ணான ஆதாம் Hallelujah. உயிர்ப்பிக்கப்படும்படி ஓ கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினாரே ரூவா Amen. ரூவாக ஓ Hallelujah. ரிஷஹதரவா. Hallelujah. இந்த வேளையில ரிபா ஓ கர்த்தர் தம்முடைய ரூவா காற்றை ஊதுகிறார். ஓ நீ உயிரடையும்படி, Hallelujah. உன்னுடைய வாழ்க்கை உயிரடையும்படி, உயிரடைய காரியம் உயிரடையும்படி. ஹalleluya. உலர்ந்து போயிருக்கிற எல்லா காரியங்களையும் உயிரடைய செய்யும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ரிபா பாபா சந்தர பல. Thank you Jesus. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி. Thank you Jesus. கர்த்தருடைய ஆவியானவர் Hallelujah. மேல தம்முடைய சுவாசத்தை ஊதுகிறார். ஆமென். Thank you Jesus. அப்பா, எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ரூவா காற்று அப்பா நாசியிலே அப்பா ஆதாமை நீர் மண்ணினாலே உருவாக்கி உம்முடைய நாசியில் உம்முடைய காற்றை அவன் நாசியிலே ஊதினீரே. அப்பொழுது அந்த ஆதாம் உயிரடைந்து அவன் ஒரு மனிதனாக இந்த பூமியிலே வாழ்ந்தான். ஹalleluya. உம்முடைய காற்று ரூவா காற்று ஹalleluya எங்கள் மத்தியிலே வீசினதற்காக, எங்களை நிரப்பினதற்காக, எங்களை உயிரடைய செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே உலர்ந்து போயிருக்கிற எல்லா பகுதியிலும் உம்முடைய ரூவா காற்று இந்த நேரத்திலே வீசி அப்பா எல்லா காரியங்களையும் உயிரடை செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பொற்பாதத்திலே துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். Praise the Lord. ஆமென். இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் நல்ல அழகாக பேசியிருக்கிறார். சரியா? இன்னைக்கு என்னன்னா செய்தியின் தலைப்பு தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள்.
யாரோட அன்பில்? தேவனுடைய அன்பில் நம்ம பார்த்து காத்து கொள்ள வேண்டுமா? இந்த உலகத்தில் மனுஷன் மேல் வைக்கிற அன்பு எல்லாம் இப்போ பொறாமை. அன்பு செலுத்தினா காசு பணம் இருந்தால் அன்பு தன்னால் வந்துடும், காசு பணம் இல்லைன்னா அன்பு போயிடுது. சரியா? அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்குது அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு அது நித்தியமாய் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற அன்பு. அந்த அன்பு, தேவன் நம்மேல் வைத்த அன்பு, தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அதுதான் கல்வாரி சிலுவையை நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் நம்மேல் வைத்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த சிலுவையை நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த இடத்துல நீங்களும் நானும் தொங்கி கொண்டு இருக்கிற சூழ்நிலை உண்டு. ஆனால் அந்த உபத்திரத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து நம்மை விலக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து உனக்காக நான் மரித்தேன் என்று சொல்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கல்வாரி சிலுவையில் பார்க்குறீங்களா? அந்த இடத்துல நம்ம தொங்குனா எப்படி வேதனை இருக்கும். மகனை, நீ தொங்க வேணாம், நீ கஷ்டப்பட வேணாம், உன் கையில் ஆணி அடிக்க வேண்டாம், உன் கையில் அடிக்கிறது, ஆணி அடிக்கிறதுக்கு பதிலாக என் கரத்தில் நான் வாங்கி கொள்கிறேன், என் கரத்தில் ஆணி அடிக்கட்டும் அப்படின்னு நம்ம அந்த பாடுகளிலிருந்து, அந்த தண்டனையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அதுதான் தேவ அன்பு. சரிங்களா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். யூதா 1வது அதிகாரம் 21வது வசனம். யூதா 21வது வசனம். அது ஒரே ஒரு அதிகாரம் தான். யூதாவில் ஒரே ஒரு அதிகாரம், அதில் 21வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பாருங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, தேவன் கல்வாரி சிலுவையிலே மரித்த அந்த அன்பு ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். நான் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்தாரே அப்படின்னு ஒரு சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்க வேண்டும். நான் என் கரத்தில் ஆணி அடிக்க வேண்டிய அந்த கரத்தில், என்னுடைய கரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய கரத்தை நீட்டி அவருடைய கரத்தில் அந்த காயங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டாரே, அந்த அன்பிலே நம்மை காத்து கொள்ள வேண்டும். எதற்காக காத்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அடுத்த லைன் வாசிங்க. நித்திய ஜீவனுக்கேதுவாக. என்ன வாசிங்க? நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்காக நம்ம எல்லாருமே இந்த உலகத்தோட நம்முடைய வாழ்க்கை நின்று போறதல்ல, இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை முடிந்து போவதல்ல. என்றைக்கு இந்த பூமியிலே நீங்க மரிக்கிறீர்களோ, உயிர் போகுதோ, நொடி பொழுதில் பரலோகத்தில் நீங்கள் இருப்பீங்க. அந்த பரலோகத்தில் தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாக நம்ம பல சாவே கிடையாது. சரியா? இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு சரீரத்தை கொடுத்துருக்கிறாரு. சரியா? வாழ்கிறோம். அந்த சரீரத்தில் பாடுகள் இருக்குது, நோய் இருக்குது, கஷ்டம் இருக்குது, துன்பம் இருக்குது, துயரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்னும் எழுதாதது நிறையா இருக்குது. சரியா? பாருங்க, அந்த இது மறைச்சி போகிறோம். அந்த பூமியில் வாழ்கிறோம். நம்ம இந்த பூமியில் எந்த அளவுக்கு நம்ம உண்மையும் நேர்மையும் நீதியாகவும் வாழ்கிறோமோ அதற்கு தகுந்தாற்போல பரலோகத்தில் நமக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் உண்டு. இப்போ ஒரு தேங்காய் வாங்குறீங்க. அந்த தேங்காவை எடுத்து என்ன செய்கிறீங்க? உடைச்சி அதில் உள்ள என்ன செய்யணும்? தேங்காய் கீத்தை எடுத்து நம்ம குழந்தை சமையலுக்கு பயன்படுத்துகிறோமா இல்லையா? அந்த ஓடை என்ன செய்கிறீங்க? நான் 30 ரூபா கொடுத்து வாங்கின தேங்காய், அதனால் இந்த ஓடை தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பீரோவில் வச்சு போட்டுக்கிறியம்மா? ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம்மா? கிடையாது. அது என்ன செய்கிறோம்? தூக்கி குப்பையில் போட்டுடுறோம். அப்படி தானே? நாங்களாம் குப்பையில் தான் போடுறோம். சரியா? அதில் உள்ள பருப்பை எடுத்துட்டு தேங்காவோட தூக்கி போட்டுறோம். அந்த மாதிரி தான் இந்த சரீரம்
மண்ணால் செய்யப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடுது. நமக்குள்ளால் இருக்கிற ஜீவ சுவாசம் அது நித்திய நித்தியமாய் தேவனோடு சஞ்சரிக்க செல்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்க. சரிங்களா? அனைவருமே பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னா, ஆனால் அவங்க பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும், அவர்கள் நீதியை கடைபிடிக்க வேண்டும். சரியா? அப்புறம் பாருங்க, நம்ம எதற்காக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இரக்கத்தை பெற்றிருக்கிறோம்? தேவனுடைய நீதியின் ஒழுக்கமான ஒரு காரியங்களை நம்ம நடக்க வேண்டும். நீதியின் ஒழுக்கங்களிலும் தேவனுடைய அன்பின் வளர்ச்சியிலும் தினந்தோறும் நாள்தோறும் நிமிஷத்திலும் என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் தேவனுடைய அன்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் மணி நொடி செகண்டில் கூட நம்ம என்ன செய்யணுமா? தேவனுடைய அன்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் இன்பங்களை விட சோதனைகள் நிறையா வருது. அப்படி தானே? கொஞ்ச நேரம் சிரித்து பேசிட்டா போதும், அப்புறம் அடுத்த நாள் எல்லாம் துக்கமாக இருக்கும். வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள், என்ன இவைகளை விட நமக்கு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கணும்னா தேவனுடைய அன்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். சரிங்க? இவைகளின் மூலமாக கர்த்தர் நமக்கு பாடங்களை போதித்து என்ன கற்றுக் கொடுக்கிறார். கஷ்டங்கள்லாம் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா? துன்பங்கள் எதுக்கு கொடுக்குறாரு? துயரங்கள் எதுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த பாடங்களை குறித்து பாடங்களை போதித்து தமது குறைகளை பற்றி தெளிவான அறிவை நமக்கு காண்பித்து பரிபூர்ண கீழ்ப்படிதலை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரிங்களா? பரிபூர்ண ஒரு கிருபை இருக்கணும், தேவனுடைய கிருபை இருக்க வேண்டும். சரிங்களா? நம்ம கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம், எப்போ பார்த்தாலும் கஷ்டம். சில விஷயங்களிலே ஆண்டவர் நமக்கு இந்த பாடுகளினாலே நமக்கு என்ன செய்கிறாரு? பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்துட்டு இதெல்லாம் நடக்குது, இதில் இருக்காத, என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். உபாகம புஸ்தகம் 33:3 வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அப்போ உண்மையாகவே தேவன் நம்ம நேசிக்கிறார். சரியா? தேவன் தான் நம்மை உண்மையாக நேசிக்கிறார். மனுஷர்கள்லாம் பொய்யா நேசிக்கிறாங்க. வசதி வாய்ப்பு வந்தால், காசு பணம் இருந்தால் இப்படி வருவாங்க, நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டப்படுறேன், ஒரு 1000 ரூபா கேட்டு பாருங்க, தரமாட்டாங்க. சரியா? இருந்தால் கூட கொடுக்க மாட்டாங்க. சரி, சென்று வா மகனை, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மெய்யாகவே அவர் ஜனங்களை நேசிக்கிறார். யாரு? நம்ம ஆண்டவர். நேசிக்கிறதுனால தான் உங்களை என்னை ஆண்டவர் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கிறார். ஏன் தெரியுமா சபைக்கு வரோம்? அடுத்தது வரேன். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும்னா நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். முதலாவது சொல்லணும், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் நீதிமானாக இருக்கிறேன். சரியா? நீங்கள் நீதிமான் தானே? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் நீதிமானாக இருக்கிறோம். அப்படி நீதிமானாக இருக்கும் பொழுது பரிசுத்தவான்களாகவும் இருக்கிறோம். சரிங்களா? ஆனால் வசனம் என்ன சொல்லுது? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான். சரியா? அப்போ அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் எல்லாருமே நீதிமானாக தான் இருக்கோம். அந்த நீதியை காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்ளணும்? இன்னைக்கு நான் நீதிமானாக இருக்கேன், நாளைக்கு நான் பாவத்தில் இருந்துட்டேன்னா நீதிமானா கிடையாது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சரி, அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் யாருடைய கையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். நீங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் போது செல்ல பிள்ளையே என்ன அப்படின்னு பார்ப்பார். சரியா?
அப்பா பிதாவின்னு கூப்பிடும்போது அப்படியே கூப்பிடுறாரு, அப்படியே பார்க்குறாரு நம்மளை. அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம். அவர்கள் நம்முடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். வாசிங்க. அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். அவருடைய வார்த்தையினால் போதனை அடைவார்கள். சரியா? போதனை எங்கே கிடைக்கும்? சபையில் தான் கிடைக்கும். அதுக்கு தான் சபைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான். ஏன்? தேவனுடைய போதனைகளை உங்களுக்கு அறிவிக்கிறதற்கு, நீங்கள் தேவனுடைய போதனைகளை தெரிந்து கொள்வதற்கு. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்தில் எப்படி இருந்தாங்க மக்கள்? போவாங்க, சபைக்கு போவாங்க. சபைக்கு போன உடனே தங்கள் பாவ வாழ்க்கையை நினைத்து, அந்த போதனையின் மூலமாக பாவ வாழ்க்கையை நினைத்து கண்ணீர் விட்டு கதறுவார்கள். எப்படி? கண்ணீர் விட்டு கதறுவார்கள். சபைக்கு போனால் தேவனுடைய போதனைகள் அவர்களுக்குள்ளாரை போகும் பொழுது அந்த மக்கள் கண்ணீர் விட்டு கதறுவார்களாம். அப்போஸ்தலர் 2:37 வாசிங்க. அப்போஸ்தலனுடைய பேதுரு அங்கே ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அந்த இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் என்ன செஞ்சாங்களாம்? மனமாற்றம் அடைந்தார்கள். வாசிங்க. இதை அவர்கள் கேட்ட பொழுது, பேதுரு பேசி கொண்டிருக்கிறார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்காக மரித்தார், அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையிலே அறைந்தீர்கள், கொலை செய்தீர்கள் என்று பேதுரு அங்கே ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க? இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம்ப்பா, நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்வு அடைந்தார்கள். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம். சரியா? அவ்வளோ மக்கள் அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அந்த போதனைகளை கேட்ட பொழுது அவர்கள் உணர்வு அடைந்தார்கள். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஏதாவது பாசு கூப்பிட்டு திட்டினா போதும், வேற சபைக்கு போயிடுறான், வேற சபைக்கு ஓடி போயிடுறாங்க. சரியா? இன்னைக்கு என்ன மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு மக்கள் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள், ஊக்கமளிக்கும் பேச்சை கேட்கிறார்கள், நல்லா அழகா பேசுகிற பேச்சை கேட்கிறார்கள், தங்கள் பாவி என்பதை மறந்து விடுகிறார்கள். பாவத்தை குறித்ததான உணர்வே இல்லை. இந்த காலத்தில் பாவத்தை குறித்ததான உணர்வே இல்லை. நல்லா பாட்டு பாடணும், நல்லா மியூசிக் வரணும், நல்லா கேட்கணும். அன்னைக்கு பரிசுத்த ஆவினால நிரம்புனாங்க, இன்னைக்கு மியூசிக்கலால் நிரம்பி எல்லாம் தையா தக்கான குதிக்கிறாங்க. ஆவியானவர் வரும்பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். கண்டித்து உணர்த்துவதே பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு தான் நம்ம சபைக்கு வரணும். சபைக்கு வந்தால் தேவனுடைய போதனைகளை நாம் தெரிந்து கொள்ள முடியும். சரியா? தவறாமல் சபைக்கு வந்துடணும். ஓகே. தேவனுடைய அன்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். எப்படி வேணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதும்போது என்ன சொல்றாரு? யோவான் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9-10 வாசிங்க. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறாரு, என்கிட்ட அன்பா இருக்கிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அவருடைய அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும். எப்படி நிலைச்சிருக்கணும்? எப்படி பாஸ்டர் நாங்களாம் நிலைச்சிருக்கிறது அன்புல? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் வார்த்தை சொன்ன இருக்கிறாரோ அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணணும். சரியா? இயேசு, அதாவது தேவனுடைய காபிரியல் தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு. மரியா கேட்குறாங்க, நான் கல்யாணமே ஆகாமல் எப்படி நான் குழந்தை பிறக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அப்போ மரியாள் என்ன செஞ்சாங்களாம்?
அந்த வார்த்தையை கேட்டு தன் உள்ளத்திலே சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. சரியா? அப்ப தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த போதனைகளை, இந்த வசனங்களை நாம் உள்ளத்திலே வைத்து நாம் தினந்தோறும் சிந்தனை பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய அன்பில் நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். சரிங்களா? அப்படிதான் இருக்கணும். சரி. 10 நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு. இங்கே தான் வராரு ஆண்டவர். என் பிதாவினால என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அப்படின்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்மை சீர்படுத்த வேண்டும். அப்படி தான். அப்போ எப்படி தெரியும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாருன்னு? வேதத்தை வாசித்தாதான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு தெரியும். சரியா? இப்போ நான் ஒரு பேப்பரை மடித்து இப்படி ஒரு கையில் கொடுக்குறேன். அதை வாசிக்காமல் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. அதை பிரித்து வாசித்தா தான் என்ன எழுதியிருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளை, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் என்னென்னா சொல்லியிருக்குன்னு நம்ம அதை படித்து அதன்படி நம்ம நடக்க முடியும். சரிம்மா? அப்படி தான் நடக்கணும். நானும் ஒரு காலத்தில் படிக்காமல் ரொம்ப அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். வேதத்தை படிக்கும் பொழுது தன்னை சீர்படுத்தி கொள்கிறோம். இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கும், இப்படி தான் நம்ம நடக்கணும், இப்படி தான் நம்ம பேசணும் அப்படின்னு. அண்ணா கெட்ட வார்த்தையெல்லாம் பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்ம பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து பிறப்பட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம பேசக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் பொழுது அவருடைய அன்பிலே நாம் நிலைத்து இருக்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்க, நம்ம அன்புல வளர்றோம். அப்போ பவுல் சொல்கிறாரு, ரோமர் 8:32 வாசிங்க. இந்த உலகத்தில் நம்ம அன்பில் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பில், அவருடைய பாசத்தில், அவருடைய நேசத்தில் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த அன்பை எந்த சூழ்நிலையும் நம்மை பிரிக்காது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த சூழ்நிலையும் நம்மை பிரிக்காது. காசு இல்லையே, பாராது ஆண்டவர் இருக்கார். நம்ம நாளைக்கு என்ன செய்வேன் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார். அதனால சொல்லிக்கா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்போ ரோமர் 8:32 ஆண்டவர் கடைசியாக சொன்னார். நான் கிளம்பிட்டேன், சர்ச்சுக்கு வரத்துக்கு கிளம்பிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த வசனத்தை நீனு ஆட் பண்ணு, இந்த வசனத்தை பேசு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாரா, புரியுதா? சரி. அப்போ இந்த வசனத்தை ஆட் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தார் கடைசியாக. அது வாசிங்க. ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். நம்முடைய பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த தேவன் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 36 அடுத்த தொடர்ந்து வாசிங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல். இப்போ நம்ம எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்போ அண்ணனையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. சரிங்களா? தெரிந்து கொண்டதுனால தான் ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார். அந்த உணர்வு வந்துடும், நம்மளும் போகணும் அப்படின்ட்டு. அந்த உணர்வு தான். அப்போ ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறார். சரியா? அப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவனே நம்மை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ
வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை தேவனை விட்டு பிரிக்காது. எல்லாம் உறுதியா இருக்கீங்களா? பாருங்க, அப்பதான் நான் சொல்றாரு, தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது. அவர் எப்படி தெரியுமா, வனாந்தரத்துல நமக்கு உதவி செய்கிற தேவன். சரியா? நெகேமியா 9:19 சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திட்டு வந்த பிறகு, கடைசியா வாசிக்கலாம், இன்னும் ஒரு 2 நிமிஷம் முடிச்சிட்டுமா? ஒரு 2 நிமிஷம். ஓகே. நெகேமியா 9:19-21 வரையிலும் வாசிங்க. அப்போ இஸ்ரவேல் மக்கள் எவ்வளோ அழகாக அன்பு வச்சு நேசித்து எப்படி வழி நடத்தி வந்தார் தெரியுமா? அதில் நெகேமியா அழகாக சொல்கிறாரு, வாசிக்கலாம். நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. யாரை? இஸ்ரவேல் மக்களை. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வனாந்தரமாக இருக்கலாம், ஆனால் கைவிட மாட்டார். சரிங்களா? நினச்ச காரியம் நடக்காமல் இருக்கலாம், இன்னும் வரலையே, இன்னும் கைகூடலையே, என்ன நினைக்கிறது அப்படின்னு நமக்கு பதட்டமாக இருக்கும். ஆண்டவர் கேஷுவலாக அப்படியே இருப்பார். ஏன்னா அவர் தானே தரப்போகிறாரு. இப்போ கொடுத்தா செலவு பண்ணிடுவான், அப்புறமேட்டு தருவான், வீணடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அப்படி செய்வார். அதை வாசிக்கலாம். அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம். இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துவதற்கு பகலிலே மேகஸ்தம்பமும், அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இருட்டுல வழி தெரியாது, அதனால ஆண்டவர் சொல்றாரு, அக்கினி ஸ்தம்பமா இருந்து அவர் வச்சு அவர் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்துறார். எந்த சூழ்நிலையிலையும் தேவன் நம்மை வழி நடத்துவார். எப்படி? அவர் நம்மேல் வைத்த அன்பு. நம் தேவன் மேல் அன்பாக இருக்கிறோமா கேட்கணும். நம்மளும் தேவன் மேல் அன்பாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது வாசிங்க. அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தாரு. எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். எபேசியர் 5:2 வாசிங்க. கிறிஸ்துவின் பாருங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய போதனை என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அன்பிலே நம்ம நடக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலே காத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவன் கொடுக்கிறார். சரிங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். நம்ம தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய அன்பு எப்படி தெரியும்னா, அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய அன்பை நாம் தெரிந்து கொள்ள முடியும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த நாளுக்காய் நேரத்துக்காய் நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசுனீங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பில் பூரணப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்க. ஒருவன் என் வசனங்களை கை கொண்டால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாய் பூரணப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே எங்களை நெருக்குகிறது ராஜா. நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்கவும், உண்மையிலே அன்புள்ளவர்களாய் நீடித்திருக்கவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறேன். உடைய கரம் கிருபையும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டு ராஜா. மீதியான வேலையை ஒப்பு கொடுக்குறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஞானத்தினால நிரப்புங்க. தெளிவான புத்தியை கொடுங்க. நல்ல போதனைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை கற்றுக் கொடுங்க. வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத செயல்கள், வேண்டாத பேச்சுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க பாப்பா. இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார்.
அதனுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீக்கி போடுகிறோம். உடைய கரமும் கிருபையும் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் பார்த்து பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம் கம்யூனியன் சர்வீஸ்க்கு ஆயத்தமாகும். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மறித்தீங்க. உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய சரீரம் ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னீங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கு, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் திராட்சை செடி, நாங்கள் கொடிகள், உம்மால் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, உடைய சரீரத்தையும் உடைய இரத்தத்தையும் நாங்கள் புசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளார நீங்கள் வாசம் செய்கிறீங்க, உங்களுக்குள்ளார நாங்கள் வாசம் செய்கிறோம். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவ சமாதானம் ஒரு குடும்பத்திலும் ஆண்டவரே இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பிரிவினைகளின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இந்த கரம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். மீதியான வேலையை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கட்டும். நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவாகிய என்னுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா.